இன்னைக்கு சமபந்தியில இந்தியன் ஸ்டைல் மெக்ரோனி பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் நம்மளோட மெக்ரோனியை வேக வச்சுக்கிறதுக்கு. முதல்ல அதுல நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். அப்போதான் பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாம வேகும். அடுத்து பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் 1.5 கப் பாஸ்தா யூஸ் பண்றேன். இப்போ பாஸ்தாவை இதுல போட்டுக்கலாம். அப்பப்போ பாஸ்தா குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லனா பாஸ்தா ஓவர் குக் ஆயிடும். எனக்கு இது குக் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்க, நம்ம பாஸ்தா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் பாஸ்தாக்கான மசாலா செய்ய போறேன். ஒரு பாத்திரத்துல முதல்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதுல 2 வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா ஃப்ரை ஆனா போதும். அடுத்து இதுல ஒரு பச்சை மிளகாய சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த டிஷ்ல வெஜிடபிள்ஸும் சேர்க்க போறோம். இன்னைக்கு நான் 1/2 கப் கேரட்டும் 1/2 கப் பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். ஆனா நீங்க இதுல மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிறதுக்காக நம்ம இதை மூடி ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதுல சேர்த்துக்க போறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து நம்ம 2 தக்காளி சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கிறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்க போறோம். நம்ம ஏற்கனவே பாஸ்தால உப்பு போட்டிருக்கோம். அதனால நீங்க வெறும் இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் வெங்காயம் தக்காளிக்கும் எவ்வளவு உப்பு வேணுமோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்ல சாஸ் மாதிரி ரெடி ஆகணும். அதனால நம்ம திரும்பவும் இதை மூடி வச்சு நல்லா குக் பண்ண போறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணா போதும். அதுக்குள்ள வெங்காயம் நல்லா வதங்கிடும். பாருங்க, நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒன்னோட ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ட்ரை மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள். அடுத்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன்.
ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். நம்ம இதில் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து மிளகாத்தூளும் மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா பவுடர்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. திரும்பவும் நம்ம இதை மூடி ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். நம்ம மசாலாலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குக் பண்ணணும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாலேருந்து. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம குக் பண்ண பாஸ்தாவை இப்போ சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க, நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ்தாவை. இப்போ நான் இதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லா பாஸ்தாலையும் நம்மளோட மசாலா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. அப்போதான் நம்மளோட பாஸ்தா நல்ல டேங்கியா நல்ல டேஸ்டா வரும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இந்தியன் ஸ்டைல் மேக்ரோனி பாஸ்தா ரெடி. இது கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷு. காரம் மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சாப்பிட போகிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து கீழே கமெண்ட்ல உங்களோட கருத்தை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.